வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி யூனிட் 1ல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இல்லுஸ்ட்ரேஷன் 10லேருந்து பார்க்க போகிறோம். ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டெப்டாஸ் ஆன் 1st January 2018 40,000, கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டாஸ் வந்து 1 lakhம், டிஸ்கவுண்ட் அலௌடு வந்து 5,000, சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 2,000, டெப்டாஸ் ஆன் 31st December 2018 வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான சொல்யூஷன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரெடிட் சேல் கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் தான் போட்டு கிரெடிட் சேலை கண்டுபிடிக்கணும். இதுக்கான சொல்யூஷன் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் பர்டிகுலர் ருபீஸ், இது டெபிட் சைடு, இது கிரெடிட் சைடு. டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து எவ்வளோன்னா 40,000, அந்த 40,000 எடுத்து டெபிட் சைடில் எழுதிக்கிட்டோம். டூ சேல்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் சேல்ஸு நம்ம இது கண்டுபிடிக்கணும், பேலன்சிங் ஃபிகர் அதுதான். பை கேஷ் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணது வந்து 1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பை டிஸ்கவுண்ட் அலௌடு வந்து 5,000, பை சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து 2,000, பை பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 60,000, மொத்தம் 1,67,000 வருது. இந்த 1,67,000ல் 40,000 மைனஸ் பண்ணோன்னா 1,27,000 வரும். அதுதான் டூ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் illustration 11 வந்து பார்க்கலாம். From the following details find out total sales made during the year கொடுத்துருக்காங்க. Debtors on 1st April 2018 50,000, cash received from debtors during the year 1,50,000, returns inward வந்து 15,000, bad debts வந்து 5,000, debtors on 31st March 2019 வந்து 70,000, cash sales வந்து 1,40,000. இதுக்கான சொல்யூஷன் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட். இதில் வந்து டெபிட் கிரெடிட்டு பர்டிகுலர்ஸ் ருபீஸு, டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 50,000 எடுத்து இங்கே எழுதிக்கிறோம் டெபிட் சைடில். கிரெடிட் சைடில் பை கேஷ் அக்கௌண்ட் 1,50,000, பை ரிட்டர்ன் இன்வார்ட்ஸ் வந்து அக்கௌண்ட் வந்து 15,000, பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் பை பேட் டெட்ஸ் அக்கௌண்ட் வந்து 5,000, பை பேலன்ஸ் கேரி டவுன் 70,000, டோட்டலாக 2,40,000 வருது. இந்த 2,40,000ல் 50,000 மைனஸ் பண்ணோன்னா 1,90,000 வரும். அதுதான் டூ சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் சேல். இப்போ பேலன்சிங் ஃபிகர் ரெண்டுமே வந்து 2,40,000 வருது. டோட்டல் சேல்ஸ் அப்படின்னா இப்போ டோட்டல் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல். கேஷ் சேல்ஸ் வந்து 1,40,000 நம்ம பண்ணியிருக்கோம், கிரெடிட்டுக்கு வந்து 1,90,000 பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3,30,000 வருது. அதுதான் வந்து டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மேட் ஆஃப் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், அதை பார்த்துட்டு அதுக்கான இல்லுஸ்ட்ரேஷன் வந்து பார்க்கலாம். அதுக்கான ஃபார்மேட் பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்டில் டெபிட் கிரெடிட்டு, இதில் வந்து பை டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், அப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ் அதுதான். டு சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட் பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் டியூரிங் த இயர், அதுதான் அந்த இது இப்போ டெபிட் சைடில். கிரெடிட் சைடில் பை கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் பில் ரிசீவபிள் ஹானர், பை சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட் பில் ரிசீவபிள் டிஸ்ஹானர், பை பேலன்ஸ் கேரி டவுன் க்ளோசிங் பேலன்ஸ். இதுக்கான இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் கம்ப்யூட் த பில் ரிசீவ்டு ஃப்ரம் த டெப்டாஸ். இப்போ ஓப்பனிங் பில் ரிசீவபிள் 20,000, க்ளோசிங் பில் ரிசீவபிள் 30,000, கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில் ரிசீவபிள் 60,000, பில் ரிசீவபிள் டிஸ்ஹானர் 5,000. இதுக்கான சொல்யூஷன் பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்னு எழுதிட்டு டெப்டார் கிரெடிட்டார்ஸ் பர்டிகுலர்ஸ் ருபீஸு, டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் 20,000 எடுத்து டெபிட் சைடில் போட்டுட்டு டூ டெப்டார்ஸ் வந்து பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். பில் ரிசீவ் டியூரிங் த இயர் பேலன்சிங் ஃபிகர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பை கேஷ் அக்கௌண்ட் வந்து 60,000, பை டெப்டார்ஸ் அக்கௌண்ட் வந்து 5,000, இப்போ பில் ரிசீவ்டு டிஸ்ஹானர் பை பேலன்ஸ் கேரி டவுன் 30,000. இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் 95,000 வருது. 95,000ல் 20,000 மைனஸ் பண்ணோன்னா 75,000 வருது. அந்த 75,000 தான் டூ டெப்டார்ஸ் அக்கௌண்ட் பில் ரிசீவ்டு டியூரிங் த இயர் பேலன்சிங் ஃபிகர். இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 13ல் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்காங்க.
Debtors account 1st April 2017 1,50,000. Bill receivable on 1st April 2017 40,000. Cash received from debtors on the 3,90,000. Cash received for bill receivable on the 90,000. Bill receivable discount on the 10,000. Sales return on the 40,000. Bill receivable 31st March 2018 on the 30,000. அதுக்கப்புறம் சன்ட்ரி டெப்டாஸ் அக்கௌண்ட்டில் வந்து 1,30,000, கேஷ் சேல்ஸ் வந்து 20,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும், பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் வந்து போடணும். இது வந்து டெபிட்டு கிரெடிட்டு. இதில் வந்து 2 பேலன்ஸ் ப்ராட் டவுனில் வந்து 40,000 எடுத்து எழுதிக்கிட்டோம். 2 டெப்டாஸ் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். பில் ரிசீவ்டு டியூரிங் த இயர் பேலன்சிங் ஃபிகர். கிரெடிட் சைடில் பை கேஷ் அக்கௌண்ட் வந்து 90,000, பை டெப்டாஸ் அக்கௌண்ட் வந்து 10,000, பில் ரிசீவ் டிஸ்ஹானர், பில் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து கேரி டவுன் வந்து 30,000. அப்போ 1,30,000 வந்து 40,000 மைனஸ் பண்ணோன்னா 90,000 வரும். அதுதான் வந்து 2 டெப்டாஸ் அக்கௌண்ட் 90,000. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1,30,000 வருது. இப்போ டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட். Total debtors account 2 balance brought down 1,50,000, to bill receivable account dishonor 10,000, to sales and sales account credit balancing figure 4,90,000 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும், to by cash accountல வந்து 3,90,000 இருக்குது, by sales return வந்து 40,000, bill receivable account bill received வந்து 90,000, balancing figure என்னன்னா 6,50,000 வருது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதில் நம்ம என்ன பண்ணணும்னா 3,90,000 40,000 வந்து 4,30,000, 4,30,000 90,000 5,20,000, 6,50,000 6,50,000 அதில் நம்ம என்ன பண்ணணும்னா 4 5 6,50,000, இதுவும் 6,50,000 தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், 3,90,000 90,000 4,80,000, 4,80,000 5,20,000, அப்போ 5,20,000 இதெல்லாம் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 3 1, இப்போ 1,30,000 கிடைக்கும். அந்த 1,30,000 தான் பை பேலன்ஸ் கேரி டவுன் 1,30,000. இப்போ டோட்டல் சேல்ஸு கேஷ் சேல்ஸும் க்ரெடிட் சேல்ஸும் ஆட் பண்ணணும். கேஷ் சேல்ஸ் வந்து 2 lakhs சேல் பண்ணியிருக்கோம், க்ரெடிட்க்கு வந்து 4,90,000 பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6,90,000 வருது. இதுதான் வந்து அந்த அமௌண்ட்டு. டோட்டல் சேல்ஸ் பண்ணது 6,90,000க்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபார்மேட் ஆஃப் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம்.